ட்ரேடிங் இந்தியன் மார்க்கெட்ஸ் வெர்சஸ் குளோபல் மார்க்கெட்ஸ் இந்த டாபிக் இப்போ கட்டாயம் தேவைப்படுற டாபிக். ஏன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் வந்து டேக்ஸஸ் ரொம்ப அதிகப்படுத்திட்டாங்க. இப்போது நான் 15 வருஷமாக கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்து அதாவது கவர்மெண்ட்டுக்கு சேலரி கொடுத்துட்டு இருந்துட்டு இப்போ ஏன் நான் குளோபல் மார்க்கெட்ஸ் மட்டும் ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் சொல்கிறேன். எல்லாமே சொல்ல முடியாது இந்த வீடியோவில், பட் சம் கீ இம்பார்ட்டண்ட் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் பட்ஜெட் அறிவித்ததுக்கப்புறம் இந்தியன் மார்க்கெட்டில் உங்களுக்கு 2 லாட் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறதுனால 2100 ரூபாய்க்கு பக்கமாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஒருத்தர் ட்ரேட் பண்ணி எவ்ரிடே வந்து பிரேக் ஈவன்லேயே க்ளோஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு வந்து இயர் எண்டில் வந்து 2,70,70,000 ரூபாய்க்கு மேலே அந்த பிரேக் ஈவன் ட்ரேட்ஸ்க்கே லாஸ் வரும். ஓகேவா? நம்மளுக்கு இன்னத்த இன்கம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ இது வந்து டோட்டலாக ஒரு அன்ஃபேர் பிஸ்னஸ் அப்படிங்கிறது புரியுது. இதை மீறி ஏர்ன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால நிறைய பேர் ஆப்ஷன்ஸ் போவாங்க. ஆப்ஷன்ஸ் போகிறதும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் அதில் சம்பாதிக்கிறது. மார்க்கெட் மூவ் ஆகிறதே ரேராக தான் மூவ் ஆகும். அதுக்குள்ளே அதெல்லாம் போயிட்டே இருக்கும். பட் குளோபல் ஆப்ஷன்ஸ் போகிற காசை வச்சு நான் குளோபல் மார்க்கெட்ஸில் ஈஸியாக சம்பாதிக்க முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் டிகே கிடையாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்டு பெரிய கேபிட்டலாக இருந்தாலும் பண்ண முடியும், பட் பெரிய கேபிட்டல் வச்சும் பண்ண முடியும். நான் ஒரு உதாரணத்துக்கு தான் எப்பயுமே சின்னதாக எடுத்துக்கிறேன், சின்ன ஸ்கேல். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ட்ரேடர்ஸ்லாம் அங்கே போய் தான் விட்டுட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா ஆப்ஷன்ஸு. ஸோ இந்த மாதிரி சார்ஜஸ் இருக்கக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, நாம் ஃபாரின் மார்க்கெட்ஸில் ட்ரேட் பண்ணதோட அட்வான்டேஜ் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைமிங். காலையில் 9 மணிக்கு பெல் அடிச்சதும் அதுவும் எல்லாம் இந்த டிராஃபிக் சிக்னலில் எப்படா சிக்னல் போடுவாங்கன்னு சொல்லிட்டு ரெடியாக இருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த குதிரை ரேஸ் மாதிரியும் இல்லை பைக் ரேஸ் மாதிரின்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். எடுத்ததும் சீறி பாய்வாங்க அப்படி. ஓகே, அதே பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் 9 மணிக்கு ஓப்பனிங்னு வச்சுருக்கிறது உங்களை சைக்கலாஜிக்கலாக இம்பேக்ட் பண்ணும். அந்த இம்பேக்ட்னால நீங்கள் ட்ரேடு அவசரமாக எடுத்தே ஆகணும். 6 மணி நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு போவீங்க. அந்த இடத்துலையே உங்கள் சைக்காலஜி காலி. ஏன்னா நீங்கள் வந்து ட்ரேடர்னால் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கணும். இங்கே வந்து அவங்க குறுகிய டைம் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ப்ரெஷர் பில்ட் ஆகுது. நீங்கள் கரெக்டான ட்ரேட் எடுக்க மாட்டீங்க, அவசரப்பட்டு ஒரு ட்ரேட் எடுப்பீங்க. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர், லாஸஸ் அதை தான் நோக்கி போகும். ஆனால் குளோபல் மார்க்கெட்ஸில் பார்க்கக்குள்ள உங்களுக்கு இது 23/24/7 இருக்கிறதும் இருக்குது, 23/5 இருக்கிறதும் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த நேரம் வேணாலும் ட்ரேட் பண்ணலாம், உங்கள் இஷ்டப்படி. ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் பண்ணலாம், இல்லை நீங்கள் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு பகலில் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி அசட்ஸ் இருக்குது. இந்த டைமுக்கு இது மூவ் ஆகும்ட்டுன்னு இருக்குது. ஓகே, செகண்ட் திங், குளோபல் மார்க்கெட்ஸ் ஆர் மோர் மெச்சூர்ட். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேனிப்புலேஷன்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து நியூஸ் வர போகிறதுனா உங்களுக்கு ஃபஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரேட்ஸில் நீங்கள் காஷியஸாகவும் இருக்கலாம், ப்ராஃபிட்டபுளாக ஆக்கிறதும் ஈஸி. அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லிவரேஜ். நீங்கள் அங்கே ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணதுக்கு பதிலாக இங்கே நீங்கள் வந்து அசால்ட்டாக அதே சின்ன அமௌண்ட்டை வச்சு ஈஸியாக உங்களால் சிஎஃப்டிஸில் ட்ரேட் பண்ண முடியும். அண்ட் தென் நீங்கள் ப்ராப்பர் அல்லது ஃபியூச்சர்ஸ் ஃபேம் அது மாதிரி யூஸ் பண்ணணுன்னாலும் உங்களால் ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்டில் பண்ணுற லாஸை விட இது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, அதுக்குன்னு ரொம்ப சின்ன ஆப்ஷன் போயிடாதீங்க. ஒரு நிஃப்டி ஆப்ஷன் ஒரு 100 ரூபீஸ் இருக்குது, 100 பாயிண்ட்ஸில் இருக்குன்னா அது எடுத்தால் 7,500 அது மாதிரி வரும். ஸோ அதுக்கு பதிலாக இங்கே பண்ணலாம். அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீமியம். இப்போ வந்து கோல்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஏறினப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம், அது ஏற டைமும் முடிஞ்சு போயிடும். ஷார்ட் அடித்தவனும் சிக்கியிருப்பான். பை பண்ணுற வேண்டிய நினைக்கிறவங்களும் பை பண்ண முடியாது. இன்ட்ராடே பை பண்ணுறதுக்கு சொல்கிறேன். அதுக்குள்ளே மூவே பாதி முடிஞ்சிருது, பாதி நாள் காலையில். அப்புறம் இங்கே வந்து ப்ரீமியமை அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ப்ராஃபிட்டே வர மாதிரி இருந்தாலும் ப்ரீமியம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் மார்ஜினையும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரிலேட்டிவே ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணார். அதனால அவர் பெரிய லாஸ் சஃபர் பண்ணார். கடைசி நாள் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டானுங்க எம்சிஎக்ஸில். ஓகே, அந்த கோல்டு அண்ட் சில்வர் கிராஷ் ஆகிற கடைசி நாள் அவரும் டாப் அப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தேத்திட்டு வந்தார். வச்சுருந்தாருன்னா அவருக்கு இன்னத்துக்கு நல்ல ப்ராஃபிட், ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் வந்துட்டு போயிருக்கும். அவர் ஆவரேஜும் அந்தளவுக்கு பண்ணல, அதுவும் பண்ணியிருந்தாருன்னா சூப்பர் ப்ராஃபிட் வந்திருக்கும். ஷார்ட் அடிச்சிருந்தார் அவர். ஓகே, ஸோ அந்த மாதிரி ப்ரீமியமையும் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட்டும் வர விடாமல் தடுப்பாங்க. அண்ட் த ரியல் மூவ் வரக்குள்ள மட்டும்தான் இங்கே ஒரிஜினலான மூவ்மெண்ட்ஸ் வரும். அதுக்கு முன்னாடி வந்து இங்கே கொஞ்சம் ஆப்போசிட்டான மூவ்மெண்ட்ஸும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நான் பண்ணுறக்குள்ள அதெல்லாம் பார்த்துருக்கேன். தென் இங்கே வந்து நீங்கள் பிரேக் ஈவனில் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அது பிரேக் ஈவன் தான். நீங்கள் யாருக்கும் சார்ஜஸ் அது இதுலாம் எக்ஸ்ட்ராவாக பே பண்ண தேவையில்ல. அந்த ட்ரேட் பிரேக் ஈவனுக்கு வந்துருச்சுன்னா தட்ஸ் ஆல். ஓகே, பேக்ரவுண்டில் உங்களுக்கு எந்த சார்ஜஸும் போகாது. மோஸ்ட்லி அப்படியே போனாலும் ரொம்ப சொற்ப அமௌண்ட், சில்லற காசு தான் போகும். அந்த மாதிரி தான் இருக்கும்.
அது கூட போகக்கூடாதுன்னா ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்கும். அண்ட் தென் இன்வெஸ்டிங்க்கு வேணால் இந்தியா நல்லாயிருக்கும். பட் ஆனால் ட்ரேடிங்க்கு வந்து கவர்மெண்ட்டே உங்களை தடை பண்ணுறதுக்கு தான் நம்ம ஆட்களுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சார்ஜஸ் அதிகப்படுத்துகிறாங்க. அண்ட் தென் இதை ஏன் பிளாக் பண்ணாமல் இருக்காங்கன்னு எனக்கு இன்னும் தெரில. ஸோ இப்போ கொரோனாக்கு அப்புறம் இந்த பீக் அடித்தது எல்லோரும் நிறைய பேர் ட்ரேடிங்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. இன்ஃப்ளமேஷன் அதிகமானதுனால அவங்களுக்கு இன்கமும் அதிகமாக தேவைப்படுது. நிறைய பேருக்கு ஜாப்லெஸ்ஸாகவும் இருக்காங்க. அதை வந்து கவர்மெண்ட் தடுக்கிறதுக்கு தான் வந்து சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நீங்கள்லாம் ட்ரேட் பண்ணக்கூடாது, ஒன்லி பெரிய கை தான் ட்ரேட் பண்ணணும், மெனி க்ரோர்ஸ் வச்சுருக்கவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால உங்களை வந்து தடுக்கிறாங்க. ஸோ மக்களே, இது நம்ம சேஃப்டிக்காக பண்ணுறது தான். அதே மீறி நான் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சதுனால நான் வந்து இந்த மாதிரி ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் குளோபல் மார்க்கெட்ஸில் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். அது மிகப்பெரிய சேஞ்சஸை கொடுத்தது. நிறைய விஷயம் அற்புதமாக இருந்துச்சு அங்கே. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸிலி ப்ராஃபிட்டபுளாக ஆக முடிஞ்சது அங்கே போனதுனால. இங்கே கேப் அப் அண்ட் கேப் டவுன்ஸ் எவ்வளோ பெரிய ட்ராப் தெரியுமா உங்களுக்கு? நம்மளுக்கு எல்லா நேரமும் எக்ஸஸ் இருக்கிறது குளோபல் மார்க்கெட்ஸில். இங்கே அந்த எக்ஸஸ் கிடையாது. பட் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒரு 2-3 டைம் சொல்கிறேன். இப்போ பட்ஜெட் முடிஞ்சதும் மார்க்கெட் இறங்கி முடிஞ்சது, எல்லாம் நிறைய பேர் ஷார்ட் அடிச்சிருந்துருப்பாங்க. ஆனால் அடுத்த நாள் வந்து ட்ரம்ப் சடனாக நியூஸ் கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து மார்க்கெட் பெரிய கேப் அப் ஆனிச்சு. அதே மாதிரி தான் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்ட செய்யலான்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் நோ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சம்பவம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரம்ப் எலெக்ஷனில் ஜெயிச்சப்போ குளோபல் மார்க்கெட்ஸ்லாம் 4-5% ஏறிச்சு. நானும் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, நாளைக்கு நம்ம மார்க்கெட்லேயும் பெரிய கேப் அப் இருக்க போகுதுன்னு நானும் ஆப்ஷன்ஸில் கால் வாங்கி வச்சுருந்தேன், நிறையா கால்ஸு. இங்கே என்ன பண்ணாங்க தெரியுமா? 500 rupees அண்ட் 1000 rupees நோட்டு செல்லாதுன்னு சொல்லி நியூஸ் விட்டாங்க நைட் 8 மணிக்கு. அந்த டைமே தான் அது விடணுமா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. அதனால மார்க்கெட் பெருசாக இறங்கிச்சு. குளோபல் மார்க்கெட்டே செலிப்ரேட் பண்ணிருக்கக்குள்ள இங்கே நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு கேமா? ஐ டோன்ட் நோ. அப்படி சொல்லலை. இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கே போயிட்டேன் டைரெக்டாக. எதாக இருந்தாலும் அங்கே நடக்கிறது தான் இங்கே நடக்க போகுது. ரேராக தான் இந்தியன் மார்க்கெட் குளோபல் மார்க்கெட்லேருந்து சிங்கில் இல்லாமல் இருக்கும். அது லோக்கல் ஈவெண்ட்ஸ்னால. பட் அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. இங்கே ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது நம்மளுக்கு. அதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ இப்போ புதுசாக ட்ரேட் பண்ணுறவங்கெல்லாம் இந்தியன் மார்க்கெட்டை சுத்தமாக பார்க்குறதே கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பசங்க வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக இதுக்கு போயிடுறாங்க எங்கேஜ்லேயே. இது வந்து அவங்களுக்கு இப்போ யூடியூப், இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்து நிறையா பசங்க வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து குளோபல் மார்க்கெட்ஸில் தான் இறங்குறாங்க. இந்தியன் மார்க்கெட்டே அவங்களுக்கு தெரியாது. அது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சாதகம். அவங்க நிறையா கோர்ஸு அது இதுன்னு யூடியூப்லலாம் பார்த்து வீடியோஸ்லாம் பார்த்து ஃப்ரீயாக இருந்தாலும் ஏதோ இருந்தாலும் அங்கே டைரெக்டாக போய்க்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமாக ட்ரேடிங்லேருந்து ஏதோ கொஞ்சம் கற்று வச்சுருந்துருப்பாங்க. இப்போ வந்து ஒரு சர்வேவருக்கு கூட அவங்களுக்கு நாலேஜ் அண்ட் ஸ்கில் இருக்கும். பட் ஆனால் இப்போது இங்கே வந்து மார்ஜின் லிவரேஜ் அதெல்லாம் குறைச்சது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்குது. மார்க்கெட்டில் காசு விட்டவங்க திருப்பி எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு கார்னர் பண்ணப்பட்டிருக்காங்க. இது வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு மோசமான சுச்சுவேஷன். யா இவ்வளோ நடந்ததுக்கப்புறமேட்டும் இந்தியன் மார்க்கெட் நியூஸ் பார்க்குறது, ஆனந்த் சீனிவாசனை பார்த்து 5%, 10% இந்த வருஷம் கிடைச்சதுன்னு நினச்சோம்னா அவ்வளோ அந்த காலம்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேட்டு நம்ம அப்டேட் பண்ணிக்க வேண்டிய நேரம். இது வந்து உங்களுக்கு பெஸ்ட் சொல்யூஷனாக அமையும். நம்ம ஆனந்த் சீனிவாசன் சொல்கிற மாதிரி டீ காஃபிக்கான செலவை ஒரு கேபிட்டலாக வச்சு 7000% ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்களாம் 5%, 10%ன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இதுதான் குளோபல் மார்க்கெட்ஸோட பவர். இது வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு. இது வந்து ஜெமினி வச்சு செக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கேன். ஐ மீன் $30 எப்படி அது க்ரோ ஆனிச்சுன்னு ஃபுல் ரிப்போர்ட் இருக்கும். இவ்வளோ பேசினதுக்கு அப்புறமேட்டும் என் உழைப்பை போட்டு கவர்மெண்ட்டுக்கு நான் தான் சம்பளம் கொடுப்பேன் அப்படின்னு போனீங்கன்னா அப்புறம் காட் பிளஸ் யூ. குளோபல் மார்க்கெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி உங்களால் பின் பாயிண்ட் என்ட்ரிஸ் எடுக்க முடியும். அதாவது இதுதான் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு நாஸ்டாக் US100 ஆர் US30 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ரவுண்ட் ஃபிகர்னால் அந்த ரவுண்ட் ஃபிகர்கிட்டயே எக்ஸாக்டாக போயிட்டு ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் தான். அது வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.5% அவ்வளோதான் இருக்கும். அந்த மாதிரி சூப்பர் ஸ்னைப்பர் என்ட்ரிஸ் எல்லாம் அடிக்கடி பண்ண முடியும். அது வந்து இந்தியன் மார்க்கெட்டில் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கம்மி தான். இங்கே வந்து கொஞ்சம் இது அன்மெச்சூர்ட் மார்க்கெட்டுங்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக போயிட்டு தான் வரும். நம்ம பை என்ட்ரி, பை லிமிட்டு தாண்டி ஸ்டாப் லாஸை கிளிக் பண்ணிட்டு அது மாதிரிலாம் பண்ணும். பட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கும்.
இது மாதிரி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து இன்னும் என்னதான் அடி வாங்கினாலும் பாசம் தாங்கலை அவங்களுக்கு இந்தியன் மார்க்கெட் மேலே, அங்கேயே தான் இருப்பாங்க. நாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் ஏன் மாறினேங்கிறதுக்கான காரணம், நான் ஏன் சேஞ்ச் ஆனேங்கிறதுக்கான காரணம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது மாதிரி பேசுகிறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் போட்டோம்னா வீடியோ லென்த் ஆகிடும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லென்த்தி வீடியோஸ் பார்க்குறதில்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சுக்கிறேன். ரொம்ப கீ இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், சப்ஸ்கிரைப் and please share this video, create awareness. Thank you.